நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போ உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இப்போ நாம் எங்கே வந்திருக்கிறோன்னா, காசிக்கு நிகரான தலம் என்றும் புண்ணிய ஸ்தலம் என்றும் தமிழ்நாட்டில் புகழ்பெற்ற விருதாச்சலம் விருத்தகிரீஸ்வரர் கோயிலுக்கு தாங்க வந்திருக்கோம். 7 நிலை ராஜகோபுரத்தை தாண்டி கோயிலுக்குள்ளே நுழையிறோம். ஆலயத்தின் பெயர் அருள்மிகு விருத்தாம்பிகை பாலாம்பிகை உடனுரை அருள்மிகு பழமலைநாதர் திருக்கோயில். இதுதாங்க 5வது பிரகாரம். மூலவரை சந்திக்க இந்த கண்டராதித்தன் கோபுரம் வழியாக தாங்க உள்ளே போகணும். எந்த கோயிலையும் இல்லாத விதமாக எல்லா பக்கமும் ஒரு செஞ்சாந்து நிறத்தில் ரொம்ப ஒரு விதமான வைப்ரேஷனோடு இருக்குங்க இந்த வாசல். கோயிலோட முன்மண்டபம், கொடிமரம், பலிபீடம்லாம் அவ்வளோ அற்புதமாக இருக்குங்க. பிரகாரத்தில் விநாயகர், ரிஷபரூடர், யோக தட்சிணாமூர்த்தி, சப்தமாதர்கள், உருத்திரர், மாற்றுரைத்த விநாயகர் முதலிய திருவுருவங்கள் மிக சிறப்பாக இருக்குங்க. பிந்து மாதவ பெருமாளுக்கும் ஒரு சன்னதி இருக்குது. இதுதாங்க அப்பர், சுந்தரர், திருஞான சம்பந்தர், மாணிக்க வாசகர் சிலைகள் தத்ரூபமாக உள்ளன. 63 நாயன்மார்களின் சிலைகள் அணிவரிசை அற்புதமாக அருள் பாலிக்கின்றனர். இதுதாங்க வள்ளி தெய்வானை சமேத முருகர் சன்னதி. அற்புத தரிசனம் பண்ணிக்கிட்டோம். நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போ உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதுதாங்க இந்த கோயிலோட தல விருட்சமான வன்னி மரம். இவர் தாங்க விபசித்து முனிவர். இதுதாங்க அந்த வன்னி மரம். 2500 வருடம் பழமையானது என்பதால் பாரத மிகுமின் நிறுவனம் திருச்சி பெல் சீரமைத்து கொடுத்துள்ளது. இக்கோயிலில் திருப்பணி செய்த விபசித்து முனிவர் என்பவர் திருப்பணி செய்தவர்களுக்கு இந்த வன்னி மரத்தின் இலைகளையே ஊதியமாக கொடுத்துள்ளார். அதை வேலை செய்தவர்கள் வீட்டிற்கு சென்று பார்த்தபோது பணமாக மாறியிருந்ததாக இத்தல புராணம் கூறுகிறது. 10ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த சோழ பேரரசி செம்பியன் மாதேவியால் கட்டப்பட்ட சிவாலயங்களின் அணிவரிசையில் இதுவும் ஒன்று. கண்டராதித்த சோழன் இல்லத்தரசியும் உத்தம சோழரின் தாயுமான செம்பியன் மாதேவி புகழ்பெற்ற சோழ பேரரசி ஆவார். கோயில் போல் இல்லாது இதை ஒரு கோட்டை போல் கட்டினார். அப்பர், சுந்தரர், மாணிக்க வாசகர், திருஞான சம்பந்தரின் சிலைகள் மிக சிறப்பாக இருக்குங்க. இது தேவார பாடல் பெற்ற தலங்களில் ஒன்று. புண்ணிய ஸ்தலமாகவும் முக்தி ஸ்தலமாகவும் போற்றப்படும் இவ்வாலயம்
காசிக்கு இணையானது என்று கூறப்படுகிறது. காசியில் வீசும் புண்ணியம் அதிகம், விருத்த காசி என்கிறார்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போ உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதுதாங்க அம்மனுக்கான தனி கோயில். இறைவி பெரியநாயகி அம்மன் தனி சன்னதியாக கிழக்கு நோக்கி அருள்பாலிக்கிறார். விருத்தாம்பிகை என்றும் பக்தர்களால் அன்போடு அழைக்கப்படுகிறார். இதுதாங்க அனவர்தினி முனிவருக்கான தனி சன்னதி. காசியில் கிடைக்கும் புண்ணியத்தை விட அதிக புண்ணியம் இந்த விருத்த காசியில் கிடைப்பதாக மக்கள் நம்புகிறார்கள். காசிக்கு இணையானது இந்த ஆலயம், காசிக்கு மேலானது இந்த ஆலயம். அதுவே விருத்த காசி என்கிற விருத்தகிரீஸ்வரர் ஆலயம். மணிமுத்தாற்றின் மேற்கு கரையில் பிரம்மாண்டமாக எழுந்திருக்கிறது இந்த ஆலயம். 26 அடி உயர மதில் சுவர்கள் ஆலயத்தை ஒரு கோட்டையைப் போல் காக்கின்றன. 660 அடி நீளமும் 400 அடி அகலமும் கொண்டு மணிமுத்தாற்றின் கரையில் விரிந்து பறந்திருக்கிறது ஆதி சிவனின் இந்த பேராலயம். கோயிலின் 4 திசைகளிலும் விண்ணை முட்டும் 7 நிலை ராஜகோபுரங்கள் பிரம்மாண்ட அழகுடன் காட்சியளிக்கின்றன. இத்தலத்து இறைவன் முற்காலத்தில் குன்றாக காட்சியளித்ததாக கூறப்படுகிறது. அதனால் இது முதுகுன்றீஸ்வரர் என்று அழைக்கப்பட்டார். பின்னர் திருமுதுகுன்றம் என்றும் அழைக்கப்பட்டது. கண்டராதித்தன் கோபுரம். இந்த கோயிலோட இன்னொரு மிக மிக சிறப்பான விஷயம் என்னென்னா, மெயின் கோபுரத்தோட தரை மட்டத்தை விட 18 அடி ஆழத்தில் ஒரு கோயில் இருக்குங்க. அகழ்ந்து எடுத்திருக்காங்க அதை வெளியே. அதுதாங்க ஆழத்து விநாயகர் என்று அழைக்கப்படுறார். விநாயகர் கிழக்கு நோக்கி அருள்பாலிக்கிறார். தரமட்டத்தை விட 18 அடி கீழே இறங்கி போய் தான் விநாயகரை பார்க்க முடியும்.
விநாயகரின் 6 படை வீடுகளில் 2வது படை வீடு. தோண்டி எடுக்கப்பட்ட கோயில் மாதிரி தெரியல, புதிய கோயில் மாதிரி அவ்வளோ அற்புதமாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. கண்டராதித்தன் கோபுரம். நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போ உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டராதித்தன் கோபுரம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்னொரு வீடியோவில் மறுபடியும் சந்திப்போம்.